தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரப்பமன். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த போலனுடைய விஎஃப்எஸ் அப்டேட்டும் அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் பர்மிட் வாங்கி வச்சுட்டு நிறைய நாளாக அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் முதல் வரீங்க அப்படின்னாக்க தயவுசெய்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா பழைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ சில விஷயக்கிரமிகள் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் புதிய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ நம்மளை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து இந்த ஐடியில் வந்து ஃபாலோ பண்ணிங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சரி நண்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு, நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த விசா ப்ராசஸ் பற்றி நிறைய நாலேஜ் வந்து கேதர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த போலனுடைய எம்பசி அப்பாயின்மெண்ட் வந்து என்ன சுச்சுவேஷன் இருக்குது, கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ உங்களுக்கு விஎஃப்எஸ் இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ வந்து எம்பசி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் வந்து டீல் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஜென்ரலாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்லாம் வந்துருச்சு, நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுடைய அடுத்த இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒன்று விஎஃப்எஸ்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் போய் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இப்போ போலாந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டு, மற்ற செக்லிஸ்ட் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் உங்கள் சைடு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருவீங்க. பட் இது ரெண்டுமே இருந்தாலும் ஃபைனலாக வந்து நம்ம சப்மிஷன் போவோம். நம்ம வந்து டாக்குமெண்ட் எடுத்து போய் சப்மிஷன் பண்ணால் தான் நமக்கு வந்து விசா கிடைக்கும். ஸோ அது நம்ம எங்கே பண்ணுவோம் அப்படின்னா தான் எம்பசியில் தான் பண்ணுவோம். ஸோ அது எம்பசியில் பண்ணுறதுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிட முடியாது. அதுக்கான அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் எப்படின்னாக்க அது வந்து விஎஃப்எஸ்ல எடுத்துகிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து விஎஃப்எஸ்ல அவங்க ஒர்க் பண்ணல. ஸோ இப்போ வந்து டேரெக்டாக எம்பசியும் அதை டீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எம்பசி வந்து டீல் பண்ணும்போது எப்படி அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பசியில் உங்களுக்கு கவுன்சிலேட்டில் அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில் எல்லாமே ஒர்க் பர்மிட்டோட டீட்டெயிலும் உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இமெயில் வரும். ஸோ கன்ஃபர்மேஷன் அவங்களே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் போட்டுருவாங்க. ஸோ பாசிட்டிவாக அப்படின்னாக்கா வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் போடுவாங்க. ஸோ அந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா வித்தின் 24 hours வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குனாக்கா அப்பாயின்மெண்ட்டுக்கான விசா அப்ளிகேஷனுக்கான ஃபார்மை வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் வந்த உடனே அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 hours நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீக்லி வந்து லக்கி ட்ரா மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த லக்கி ட்ராவில் வந்து அவங்களாம் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எம்பசி தான் வந்து டேரெக்டாக வந்து அந்த லக்கி ட்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே எலக்ட்ரானிக்கல் முறையில் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து வீக்லி வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஸோ உங்களுக்கு வந்து மெயில் போடுவாங்க. ஸோ வந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். ஸோ யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லி மெயில் வரும். இப்படி இல்லைனாக்கா செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துடும். ஸோ அதனால் ஓவராலாக ஜென்ரலாக பார்க்கணும்னா இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ நீங்கள் வந்து எம்பசியில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு மெயில் வரும். மெயில் வந்தாக்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்றது. ஸோ அதனால் விஎஃப்எஸ் வந்து இப்போதைக்கு ஓப்பனில் இல்லை, டேரெக்ட் எம்பசி தான் வந்து டீல் பண்ணுறோம். ஸோ இதுதான் மக்களே வந்து ஜென்ரலான ஒரு அப்டேட்டு. அதை தவிர்த்து இப்போ புதுசாக என்ன சுச்சுவேஷன் நடக்குது, இந்த அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாக்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நமக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசா வந்து கிடைச்சிருக்கு. நிறைய நண்பர்கள் வந்து இப்போ இந்த மாதத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு தெரிஞ்சு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சி வந்து போயிருக்காங்க. சில பேருக்கு வந்து பாம்பேல, சில பேருக்கு வந்து ஹைதராபாத், சில பேருக்கு வந்து சென்னை. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் முறையில் லக்கி ட்ரா மூலிமா கிடைச்சி எம்பசியை வந்து டைரெக்டாக கொடுத்து அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி வெயிட் பண்ணாக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் விஷயம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து கிடைக்குது. ஸோ பட் ஆனால் வெயிட் பண்ணணும், லேட் ஆகும், 6 months ஆகும், இல்லை 8 months கூட ஆகும். ஸோ வந்து டைமிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 80 வரை நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ வேறு வழியே கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எம்பசியோட டிசிஷனுக்காக நம்ம வெயிட் பண்ண தான் முடியும். அதில் யாருமே வந்து தலையிட முடியாது. ஸோ எம்பசியோட டிசிஷன் வந்து எம்பசியோட டிசிஷன். ஸோ அது வந்து நம்ம யார் கையிலையுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி
நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குது. 6 மந்த் ஆர் 8 மந்த்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பாக எம்பசிலேருந்தே கொடுப்பாங்க. சரி, இந்த எம்பசி அப்பாயின்மெண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 10 டேஸ் டைம் கொடுப்பாங்க. டேட் வச்சு தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட், அதுக்கப்புறம் அகாமடேஷன் லெட்டரு, ஸோ கேரண்டி லெட்டர், வாரண்ட் லெட்டர், இந்த மாதிரி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ உங்கள் சைடு வந்து நீங்கள் உங்களுடைய செக்லிஸ்ட் வச்சு நீங்கள் பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, அப்புறம் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய செக்லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10 டேஸ் டைம் இருக்கும்போது வேறு இன்னும் ஏதாவது சிம்பிளான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது அப்படி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த உங்களுக்கு அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதிக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ணணும் அப்படின்றத அவங்க அப்பாயின்மெண்ட்டில் வந்து டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க எம்பசியில் வந்து ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் பே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10 to 15 டேஸில் வந்து எம்பசிலேருந்தே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கொரியர் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விசா பாசிட்டிவ் வந்திருக்கா நெகட்டிவ் வந்திருக்கான்றது ரிசல்ட் வந்து அங்கே பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் கிடைச்சப்பறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தெளிவாக வந்து முன்னாடி வந்து ப்ரிப்பேராக இருந்துக்கணும். சரி மக்களே, என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து அப்பாயின்மெண்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் வந்து டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான். மற்றபடி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து எம்பசிலேருந்து கிடைக்கும். மற்றபடி நீங்கள் விஎஃப்எஸ் கிடைக்குது அப்படின்னாக்கா அது நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரியாது. இப்போதைக்கு எம்பசி தான் வந்து டேரெக்டாக இந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டைமும் பொறுமையும் இந்த மாதிரியான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸு ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிங்க, மெயில் பண்ணுங்கள். நம்மளை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம் அல்லது மெயில் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்கள் கூட கான்டாக்டில் இருப்பேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் போது நான் உங்கள் மணி 27 நம்பர். See you.